இன்னைக்கோட லெக்சரில் நம்ம மென்சுரேஷனை என்னதுன்னு பார்க்க போகிறோம். மென்சுரேஷனை என்னதுன்னா ஜாமெட்ரிக் ஃபிகர்ஸ் ஆர் ஷேப்போட மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறது பேர் தான் மென்சுரேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஷேப்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியில் இருக்குது, 2D ஷேப்ஸும் 3D ஷேப்ஸ். ஸோ 2D ஷேப்ஸ்னால் என்னது? 2D ஷேப்ஸ்னால் தேர் ஷேப்ஸ் லைக் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இதெல்லாம் 2D ஷேப்ஸ்குள்ளே வரும். ஸோ 2D ஷேப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏரியாவும் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 3D ஷேப்ஸ்னு வரும்போது அதெல்லாம் என்ன இன்க்ளூட் பண்ணும்? க்யூப், க்யூபாய்ட், சாலிட்ஸை நம்ம 3D ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 3D ஷேப்ஸ்னு வரும்போது நம்ம சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த லெக்சரில் மேஜராக நம்ம 3D சாலிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 3D சாலிட்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா அதெல்லாம் என்னதுன்னு பார்க்கலாம். சர்ஃபேஸ் ஏரியானா ஒரு கிவன் சாலிடோட சர்ஃபேஸ் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணதோ அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஒரு க்யூப் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு க்யூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ அந்த 6 ஃபேஸஸ் என்னது? 6 ஸ்கொயர்ஸா. ஸோ அந்த 6 ஸ்கொயரோட ஏரியா எவ்வளோவோ அதை டோட்டலாக நீங்கள் சம் பண்ணிங்கன்னா இந்த க்யூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் 2 டைப்பில் இருக்குது, TSA அண்ட் LSA. ஸோ LSAனா என்னதுன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது ஒரு சாலிடோட சைட் ஃபேஸஸ் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. சைட் ஃபேஸஸ்னால் என்னது? ஒரு சாலிடோட டாப்பும் பாட்டமும் எக்ஸ்க்ளூடடாக மிச்சம் இருக்கிற சர்ஃபேஸ் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதோ. அதாவது ஒரு க்யூப்னு வச்சிங்கன்னா அதுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கா, அதோட டாப்பும் பாட்டமும் நீங்கள் கன்சிடர் பண்ணலைன்னா 4 ஃபேஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த 4 ஃபேஸோட ஏரியாவுக்கு பேர் தான் நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ க்யூபுக்கு என்ன இருக்கும்? ஒரே ஸ்கொயரோட ஏரியா எவ்வளோ? A ஸ்கொயர். ஸோ டாப்பும் பாட்டமும் கன்சிடர் பண்ணாமல் மித்த சைட் ஃபேஸஸோட ஏரியா கன்சிடர் பண்ணால் நம்மளுக்கு 4 ஃபேஸஸ் வருமா? ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூப் என்னது? 4A ஸ்கொயர். ஸோ இதுக்கு பேர் தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது சைட் ஃபேஸஸோட டோட்டல் ஏரியா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னதுன்னா, அதாவது TSAனா என்னதுன்னா டாப்பும் பாட்டமும் கன்சிடர் பண்ணி மிச்சம் என்ன சைட் ஃபேஸஸை ஆட் பண்ணால் என்ன சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்குதோ அதுக்கு பேர் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, அதாவது க்யூபை பொறுத்த வரைக்கும் அந்த 6 ஃபேஸோட ஏரியாவும் நீங்கள் டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆன்சருக்கு பேர் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ 6 ஃபேஸ்னால் என்ன வரும்? 6A ஸ்கொயர், கரெக்டாக? ஸோ இதோட ஆன்சர் தான் TSA. ஸோ LSAயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு சாலிடாக கவர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த டாப்பும் பாட்டமும் கவர் பண்ணாமல் டோட்டல் சர்ஃபேஸ் அந்த சாலிடோட ஏரியாவை ரேப் பண்ணிங்கன்னா அந்த கவர்டு ஏரியாவுக்கு பேர் தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இதே டாப்பும் பாட்டமும் அந்த பேப்பர் வச்சு நீங்கள் அந்த சாலிடை ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டீங்கன்னா அதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து வால்யூம்னா என்னதுன்னு பார்க்கலாம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3D சாலிடோட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு பேர் தான் வால்யூம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்பேஸ் ஆக்கியபைட் பை அ சாலிட்க்கு பேர் தான் வால்யூம். அதாவது ஒரு சாலிடோட எவ்வளோ ஏர் இருக்கோ அதில் எவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் தான் வால்யூம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம க்யூபோட எக்ஸாம்பிளே எடுத்தோம்னா க்யூபோட வால்யூம் என்னது? A க்யூப். ஓகே, அண்ட் வால்யூமோட யூனிட் எப்படி இருக்கும்னா கியூபிக் யூனிட்ஸில் இருக்கும். ஓகே, அதாவது சென்டிமீட்டர் க்யூப், மீட்டர் க்யூப், இதான் வால்யூமோட யூனிட். அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் இதோட யூனிட் ஸ்கொயர் யூனிட்ஸில் இருக்கும், சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்னா என்னதுன்னு பார்த்தாச்சு. ஓகே, இந்த லெக்சரில் இந்த பேசிக் சாலிட்ஸோட வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்து தான் நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னது? க்யூப்.
அப்புறம் இது cuboid, இது வந்து cone, இது cylinder, sphere, and இது வந்து hemisphere. ஸோ இந்த பேசிக் 3D சாலிட்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் கியூப் பார்த்தீங்கன்னா கியூபுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? 6 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இதுக்கு LSA அண்ட் TSA நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கியூபாய்டுக்கும் 6 ஃபேஸஸ் இருக்குது. இதுக்கும் LSA அண்ட் TSA கண்டுபிடிக்கலாம். இப்போ கோன் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது அண்ட் கீழே வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இதுக்கு TSA கண்டுபிடிக்கலாம். அண்ட் இதோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லுவாங்கன்னா CSAன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதோட சைட் ஃபேஸ் வந்து கர்வ்டாக இருக்கா, அதனால இதோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லுவாங்கன்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, CSAன்னு சொல்லுவாங்க. இது என்ன எதுக்கு அப்ளை பண்ணும்? CSA வந்து கோன், சிலிண்டர், ஸ்பியர், ஹெமிஸ்பியர். இதுக்குன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் வந்து கர்வ்டாக இருக்கனால இதுக்கு வந்து என்னன்னு ரெஃபர் பண்ணுவாங்கன்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியானா ஒன்றும் இல்லை, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட இன்னொரு நேம். எதுக்கு இதோட லேட்ரல் சர்ஃபேஸ் வந்து கர்வ்டாக இருக்கிறதுனால we are referring to as curved surface area. ஓகே, ஸோ ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து வெறும் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தான் அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும். ஸோ இந்த பேஜில் வந்து நம்ம கொடுத்துருக்க என்ன பேசிக் சாலிட்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கியூபாய்டு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2 into LB plus BH plus LH. ஸோ இங்கே வந்து L வந்து லென்த் ரெப்ரசன்ட் பண்ணுது, B வந்து பிரெத் அண்ட் H வந்து ஹைட். ஓகே, அண்ட் கியூபாய்டோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னதுன்னா 2H into L plus B. ஓகே, அதே மாதிரி கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 6A². அதுக்கு 6 ஃபேஸஸ் இருக்குது இல்லையா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6A². A வந்து சைடு ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் கியூபோட LSA என்னது? 4A². அதே மாதிரி ரைட் சர்க்குலர் சிலிண்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr into R plus H. R வந்து ரேடியஸ், H வந்து ஹைட். ஸோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் அதோட LSA வந்து 2πRH. ஓகே, அடுத்து வந்து நம்ம கோனோட சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம். கோனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து πr into R plus L. இங்கே வந்து L வந்து ஸ்லாண்ட் ஹைட், Lக்கு பேர் ஸ்லாண்ட் ஹைட், R வந்து ரேடியஸ். ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து L² is equal to H² plus R². இங்கே H வந்து ஹைட், R வந்து ரேடியஸ். ஸோ கொஷனில் வந்து கொடுத்துருக்க குவான்டிட்டியை படி நம்ம எல்லோ ஆரோ கண்டுபிடிக்கலாம். அடுத்து ரைட் சர்க்குலர் கோனோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னதுன்னா πRL. ஓகே, அடுத்து ஸ்பியருக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr². R வந்து ரேடியஸ் அண்ட் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr². இது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து சேம் 4πr². ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி TSAயோ CSAயோ சேம் தான், பிகாஸ் அதோட ஸ்பியரோட என்டையர் சர்ஃபேஸே கர்வ் தான், கரெக்டாக? ஸோ ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் சேம். இதே வந்து ஹெமிஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியருக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 3πr². and curved surface area வந்து 2πr². இதே மாதிரி வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். வால்யூம் ஆஃப் கியூப் வந்து A³. ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்கு வால்யூம் வந்து πr²h. ரைட் சர்க்குலர் கோனுக்கு 1/3 πr²h. அண்ட் ஸ்பியருக்கு வந்து 4/3 πr³. ஓகே, இப்போ நம்ம என்ன ஷேப்புக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட ஃபார்முலாஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை எப்படி நம்ம கொஷனில் அப்ளை பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம்.
ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து வாட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூபாய்ட் கண்டுபிடிக்கிறது கேட்டிருக்காங்க. லென்த், வித் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் we have to find total surface area of a cuboid. ஓகே, கொஷனில் ஃபஸ்ட்டு given quantities எழுதிக்கலாம். length is equal to 5 centimeter, width வந்து 2 centimeter and height வந்து 3 centimeter. Okay. And cuboid ஓட total surface area வந்து என்னது 2 into LB plus BH plus LH. ஸோ ஜஸ்ட் இந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2 into length into breadth 5 into 2 10 plus breadth into height வந்து 2 into 3 6 plus length into height வந்து 15. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 62 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இதில் ஜஸ்ட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கொடுத்துருக்க குவான்டிட்டிஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து find the area of the sheet required to make a closed cylindrical vessel of height 1 meter and diameter 140 centimeterனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம given quantities எழுதிக்கலாம். height வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அண்ட் டயாமீட்டர் வந்து 140 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸ் வந்து 140/2 தட் இஸ் 70 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம மீட்டரில் டெனோட் பண்ணலாம், ஏன்னா ஹைட் வந்து மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து 0.7 மீட்டர். ஸோ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த ஷீட் ரிக்வயர்ட் கண்டுபிடிக்கணும் அண்ட் க்ளோஸ் சிலிண்ட்ரிக்கல் வெசல்னு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் சிலிண்ட்ரிக்கல் வெசல்னால் என்னது, நம்ம டிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக க்ளோஸ்டுனா டாப்பும் பாட்டமும் கவர்டுன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்டையர் சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம டிஎஸ்ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்னது, TSA of cylinder is equal to 2 pi r into r plus h. இங்கே நம்ம r and h ஓட வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2 into 22/7 into 0.7 into 0.7 plus 1. 4.4 into 1.7 which is equal to 7.48 meter square. இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ டிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் வந்து இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் த ஷீட் ரிக்வயர்டு. ஸோ ஃபைனலாக ஏரியா ஆஃப் ஷீட் ரிக்வயர்டு வந்து இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர். அதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். A 5 meter wide cloth is used to make a conical tent of base diameter 14 meter and height 24 meter. Find the cost of cloth used at the rate of rupees 25 per meter. So first வந்து நம்ம given quantities எழுதிக்கலாம். given என்னது, கோனிக்கல் டென்ட்டை பொறுத்த வரைக்கும் height of the cone கொடுத்துருக்காங்க 24 meter and diameter வந்து 14 meter. ஸோ டயமீட்டர்லேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம், அது வந்து 7 மீட்டர். ஸோ கோனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலாவில் வந்து என்ன இருக்கும், ரேடியஸும் ஸ்லாண்ட் ஹைட் இருக்குமோ. ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டோட ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக ஸோ ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே ஹெச்சோட வேல்யூ இருக்குது வந்து 24. ஸோ 24 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து ரூட் 625 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர். இப்போ நம்ம கோனோட ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ வந்து டென்ட் ஆக்குறதுக்கு கேட்டிருக்காங்க கோனிக்கல் டென்ட். ஸோ டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து கவர்டாக இருக்காது கரெக்டாக. ஸோ நம்ம சிஎஸ்ஏ தான் கண்டுபிடிப்போம். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் கோனோட ஃபார்முலா வந்து πRL. ஸோ நம்மளுக்கு ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 25, அது வந்து 550 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம ஏரியா ஆஃப் கோனிக்கல் டென்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம லென்த் ஆஃப் த கிளாத் கொடுத்துருக்காங்க, வித் ஆஃப் த கிளாத் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து காஸ்ட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் த கிளாத் யூஸ்ட் அட் த ரேட் ஆஃப் ₹25 per மீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த் ஆஃப் கிளாத் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏரியாவை வந்து வித் ஆஃப் கிளாத்தால் டிவைட் பண்ணணும். ஏரியா வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், சிஎஸ்சி ஆஃப் கோன். ஸோ ஏரியா டிவைடட் பை width of cloth வந்து நம்மளுக்கு length of cloth கொடுக்கும். ஸோ ஏரியா வந்து 550 by width of cloth வந்து 5, that is equal to 110 meter. and நம்மள்ட்ட cost of cloth என்னான்னு கொடுத்துருக்காங்க, cost of cloth per meter வந்து ₹25. therefore total cost வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? total cost வந்து கொடுத்துருக்க காஸ்ட் ஆஃப் க்ளோத் பர் மீட்டர், அதாவது ₹25 இன்ட்டு 110, அதாவது லென்த் ஆஃப் கிளாத், that is equal to ₹2750. இதான் வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் கிளாத் required. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷனில் வந்து அவுட்டர் அண்ட் இன்னர் ரேடியா ஆஃப் அ ஹாலோ ஸ்பியர் ஆர் 12 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கலாம். இன்னர் ரேடியாயை வந்து நம்ம ஸ்மால் ஆர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இன்னர் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அவுட்டர் ரேடியஸை வந்து நம்ம கேபிட்டல் ஆர் வச்சு டெனோட் பண்ணலாம், அது வந்து 12 சென்டிமீட்டர். அண்ட் வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்னது? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr³ கரெக்டாக. பட் இங்கே ஹாலோ ஸ்பியர்னு கொடுத்துருக்கனால நம்ம அவுட்டர் ரேடியஸோட க்யூபையும் இன்னர் ரேடியஸோட க்யூபையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 4/3 π கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³. ஹாலோ ஸ்பியர்னு கொடுத்துருக்கனால அவுட்டர் ரேடியஸ் க்யூபும் இன்னர் ரேடியஸ் க்யூபும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 12³ மைனஸ் 10³ which is equal to 4/3 into 22/7 into 1728 minus 1000. So final answer வந்து 3050.67 centimeter cube. So இதான் volume of the holosphere. அடுத்த டாபிக் வந்து combination of solids.
காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரெண்டு சாலிடை வந்து நம்ம கம்பைன் பண்ணும் போது கிடைக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவோ வால்யூம்க்கு பேர் தான் நம்ம காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ்ன்னு சொல்லுவோம். காம்பினேஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்னால் என்னது? ரெண்டு சாலிடை கம்பைன் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கோனையோ ஒரு ஹெமிஸ்பியரோ கம்பைன் பண்ணி ஒரு நியூ சாலிடை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூ சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த கோனோட சிஎஸ்ஏயும் இந்த ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏயும் நம்ம டோட்டல் பண்ணால் இந்த புது சாலிடோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோனோட வால்யூமும் இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூமும் கேல்குலேட் பண்ணி டோட்டல் பண்ணால் புது சாலிடோட டோட்டல் வால்யூம் கிடைக்கும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிவிஜுவல் சாலிட்ஸோட சர்ஃபேஸ் ஏரியாவோ வால்யூமோ கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு நியூ சாலிடோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு வால்யூம் கிடைக்கும். இப்போ நம்ம காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ்லாம் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், a block is made up of two solids such as cube and hemisphere. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சாலிட் வந்து கியூபும் ஹெமிஸ்பியர் வச்சு ஆக்கியிருக்காங்க. இதான் வந்து நம்மளோட நியூ சாலிட். Base of the block is a cube with an edge 5 cm and hemisphere fixed on the top has a diameter of 4.2 cm. அதாவது இந்த கியூபோட எட்ஜ் கொடுத்துருக்காங்க, that is 5 cm, and ஹெமிஸ்பியரோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 4.2 cm. இப்போ நம்ம இந்த நியூ பிளாக்கோட, அதாவது இந்த நியூ சாலிடோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிவன் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கலாம். ஸோ edge of the cube கொடுத்துருக்காங்க. edge of the cube வந்து A. ஸோ A is equal to 5 cm. ஸோ இதை வச்சு நம்ம இந்த கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ TSA of cube is equal to 6A square, which is equal to 6 into 5 square. That is 6 into 25. அது வந்து 150 centimeter square. இப்போ நம்ம இந்த சாலிட்ல வந்து என்ன அப்சர்வ் பண்ணலாம்னா, இந்த ஹெமிஸ்பியரோட என்டையர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறது இல்லை. அதாவது இந்த பேஸ் வந்து கன்சிடர்டு இல்லை. கரெக்டாக இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் திஸ் நியூ பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியரும் இந்த டிஎஸ்ஏ ஆஃப் த கியூப் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சர்க்குலர் ஏரியா, அதாவது இந்த ஹெமிஸ்பியரோட பேஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து கன்சிடர்ட் கிடையாது. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ பிளாக் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, TSA ஆஃப் கியூப், அதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். அதாவது இந்த கியூபோட சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து இந்த சர்க்குலர் பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த ஹெமிஸ்பியரோட சர்க்குலர் வந்து நம்ம பார்ட்டை டிஸ்கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியரை ஆட் பண்ணும். ஸோ நம்ம டிஎஸ்சி ஆஃப் கியூப் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிளாக் என்னவா இருக்கும்? ஸோ டிஎஸ்சி ஆஃப் கியூப் என்னது? 150 மைனஸ் பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து ஒரு சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். அது பிளஸ் சிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர். சிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வந்து 2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது ஈக்குவேட் பண்ணால் 150 plus pi r square கிடைக்கும், which is equal to 150 plus 22 by 7 into இங்கே diameter of hemisphere கொடுத்துருக்காங்க. diameter of hemisphere வந்து 4.2 centimeter. So radius வந்து 2.1 centimeter. So 22 by 7 into 2.1 into 2.1. That is 150 plus 13.86, which is equal to 163.86 centimeters square.
இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ டிசையர்ட் ஏரியா வந்து நம்ம டோட்டல் பண்ணிட்டு எந்த ஏரியா நமக்கு தேவையில்லையோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அதான் அப்படிதான் இந்த காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ்க்கு நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்போம். இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். Arjun made a bird bath for his garden in the cylindrical shape with a hemispherical depression at one end as shown in the figure. Height of the cylinder is 1.45 meter and its radius is 30 centimeter. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த நியூ சாலிட் வந்து 2 சாலிட்ஸ் வச்சு ஆக்குறாங்க. அதாவது இந்த ஹெமிஸ்பியரும் இந்த சிலிண்டர் வச்சு இந்த நியூ சாலிட் ஃபார்ம் பண்றாங்க. இது வந்து பேர்ட் பாத். ஓகேயா? ஓகே. அண்ட் இந்த சிலிண்டரோட ஹைட் கொடுத்துருக்காங்க அண்ட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பேர்ட் பாத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பேர்ட் பாத் கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன பண்ணணும்? டிசைட் ஏரியாவை ஆட் பண்ணும், அண்டர்சைட் ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ இந்த பேர்ட் பாத் பொறுத்த வரைக்கும் டிஎஸ்ஏக்கு நம்ம சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் கன்சிடர் பண்ணுவோம் அண்ட் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் கன்சிடர் பண்ணுவோம். சிலிண்டரோட பேஸ் பார்ட்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை, ஹெமிஸ்பியரோட பேஸ் பார்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பேர்ட் பாத் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் plus CSA of hemisphere. Which is equal to 2 pi RH plus 2 pi R square. இதிலிருந்து நீங்க 2 pi R வேல்யூ காமனா எடுக்கலாம். So you'll get H plus R. 2 pi R into H plus R. இப்போ நம்ம pi 22/7 substitute பண்ணலாம். H வந்து 145 சென்டிமீட்டர்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க and radius வந்து 30 சென்டிமீட்டர். ஸோ இந்த வேல்யூஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சது. 2 into 22/7 into 30 into 145 plus 30. So this is equal to 2 into 22/7 into 30 into 175. So final answer வந்து 33,000 centimeter square. இது வந்து நம்ம 3.3 meter square ஆகவும் எழுதிக்கலாம். Therefore total surface area of the bird bath என்னது 3.3 meter square.